ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரோட்டில் பைக்கில் வந்துட்டு இருந்தவர் திடீர்னு இந்த கடை முன்னாடி பைக்கை நிறுத்தி உள்ளே இருக்கிற 3 பேர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வாசல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக உடனே வெளியே போய் அப்படியே ஷட்டரை பூட்டிட்டாரு. பாருங்களேன், ஆள் இப்போ வெளியே போக முடியாத அளவுக்கு உள்ள மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த 3 பேர் வேலையை தொடங்கி இருக்காங்க. ஷட்டரை பூட்டினதுக்கு அப்புறம் ஆள் கொஞ்சம் மிரண்டு போனாரு, நம்மள வெளியே விடாம பண்றதுக்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த 3 பேர் எழுந்திரிச்சு நல்லா கவனிச்சு அனுப்பி இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு தோணவே தோணாது. எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, கடைசியில நடந்தது வேற ஒண்ணு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்டோரத்தில் இந்த பொருட்களை விற்கிறதுக்காக இந்த பொண்ணு சேர்ல உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் டைம் பாஸுக்காக போனை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. போன்ல வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே பொருளையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட விலையை கேட்கறதுக்காக பைக்ல 2 பேர் வந்து நின்னாங்க. பொருளோட விலையை கேட்கற மாதிரி அடுத்த செகண்டே அங்க ஓடிட்டு இருந்த போனை அப்படியே கையோடு தூக்கிட்டு பைக்ல 2 பேரும் கிளம்பியாச்சு. இந்த பொண்ணால வேகமா எந்திரிக்கவும் முடியாது, ஓடி போய் பிடிக்கவும் முடியாது. கத்தி ஆட்களை கூப்பிடுறதுக்குள்ள எஸ்கேப் ஆயாச்சு. ஆக மொத்தத்துல யாரையும் நம்புறதுக்கு வழி இல்லை அப்படின்னு இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்கு வெளியே டிஸ்பிளேக்காக நிறைய துணியெல்லாம் ஹேங்கர்ல தொங்க போட்டுருக்காங்க. பைக்கை நிறுத்தினவர் வேகமா ஓடி போய் அதுல இருந்து ஒரு சின்ன துணியை தூக்கிட்டு வேகமா பைக் எடுத்துட்டு ஆள் கிளம்பியாச்சு. கடைக்கு வெளியே துணியை தொங்க போடுறது கூட வழி இல்லை பாருங்க. அதுக்கும் ஒரு வாட்ச்மேன் ரெடியா உட்காந்துருக்கணும் போல. இல்லைன்னா ஆள் பார்க்காத நேரம் பார்த்து இப்படி துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. பொருளை தூக்குறதுக்காக வரக்கூடிய ஆட்கள் என்னவோ ரொம்ப டிப்டாப்பா தான் இருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ப முடியாத சம்பவம். இத்தனை கம்பி போட்டிருக்கே, இதை தாண்டி யாராவது உள்ள வர முடியுமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாதுதான். ஆனா அந்த கம்பியை எப்படி நேக்கா கலட்டி எடுக்கிறாரு பாருங்களேன். 4 தட்டு தட்டினதும் அந்த கம்பியை மெதுவா கலண்டு வருது. அதுக்கப்புறம் ஆளே உள்ள போயிட்டாரு. இவ்வளவு பெரிய ஆள் எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இதெல்லாம் சர்வசாதாரணம்னு சொல்ற மாதிரி முழு ஆளு அப்படியே உள்ள வந்துட்டாரு பாருங்களேன். எங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா போற ஒரு பைக்கை பாக்குறோம். அடுத்த செகண்டே இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலதான். கனப்பொழுது நேரத்துல அந்த பைக் வலிக்கு அப்படியே சறுக்கி ரோட்ல விழுந்துட்டாரு. நல்ல வழியா இத்தனை கார் வண்டி எல்லாம் போனதுக்கு அப்புறமும் எதுலயும் சிக்காம தப்பிட்டாரு. அவருக்கே நம்ப முடியாதுதான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கார் வேகமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கும் வேகமா போகுது. அதுல இருந்து ஒரு டயர் திடீர்னு கலண்டு ரோட்ல உருண்டு ஓட ஆரம்பிச்சது. டயர் கலண்டதுக்கு அப்புறம் ட்ரக் அப்படியே திசை மாதிரி அப்படியே கவிழ்ந்து கீழே விழுறதான் பாக்குறோம். பார்த்தா கூட நம்ப முடியலதான். கார்ல போனவர் உடனே உஷாராயி ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கி வந்துட்டாரு. நல்ல வழியா ட்ரக் நடு ரோட்ல விழாம அதுவும் ஒரு ஓரமா தான் போய் விழுந்திருக்கு. அதனால நல்லதா போச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தவங்க அங்க நின்றுட்டு இருந்த வண்டி ஒண்ணு ஆளே இல்லாம தாறுமாறு ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் வேகமா ஓடி போய் ஓரமா நின்னுட்டாங்க. அந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக தான் இவரும் பாக்குறாரு. ஆனா வண்டி போற வேகத்துக்கு போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. அந்த ரோடு ஏற்கனவே ரொம்ப இறக்கமா இருக்கிறதுனால வண்டியோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எப்படியோ ஒரு ஓரமா போய் விழுந்துடுச்சுன்னா பரவாயில்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இப்பதான் காரை நிறுத்திட்டு மெதுவா கீழே இறங்கி வராரு. அந்த ரோட்டு வழியா ஒரு லேடியும் நடந்து போறாங்க. அந்த கார் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க, திடீர்னு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆளு உடனே உஷாராயி இந்த லேடி மேல மட்டும் தட்டிடக்கூடாதுன்னு உடனே காரை ஒரு பக்கமா திருப்பி விட்டுட்டாரு. ஒரு செகண்ட்ல திருப்பி விட்டது எவ்வளவு நல்லதா போச்சு. ஒரு சுவர்ல போய் தட்டி நின்னதுனால வேற யாருக்கும் எதுவும் ஆகல. எதிர்பாராத சம்பவம் தான். காரை நிறுத்திட்டு வரோம் அப்படின்னு நினைச்சா அது இப்படி கிளம்பி வந்திருக்கு பாருங்க. எங்க இந்த வெளியில ராத்திரி நேரத்துல 4-5 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா பேசிட்டு இருக்காங்க. திடுதிப்புன்னு அந்த இடத்துக்கு ஒரு பைக் நுழைஞ்சது. அந்த இடத்துல ஏற்கனவே இரும்பு கம்பியாலான நிறைய தடுப்புகள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல அந்த பைக் வந்ததுனால அந்த தடுப்பையும் சேர்த்து இழுத்துட்டே வந்திருக்கு. பைக் விழுறதுக்கும் 5 பேர் முன்னாடி அந்த தடுப்பை இழுத்து கொண்டு போடுறதுக்கும் கரெக்டா இருந்தது. ஏதோ 2 இன்ச் முன்னாடி விழுந்ததுனால அந்த 5 பேரும் தப்புனாங்க. உடனே எந்திரிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு முன்னதானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சாதாரணமா இருக்கிறதுக்கும் வழி இல்லை பாருங்களேன். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல நல்லா வந்துட்டு இருந்த ட்ரக் திடீர்னு பாம்பு மாதிரி நெளிஞ்சு அங்கேயும் இங்கேயும் தாறுமாற ஓட ஆரம்பிச்சது. ஏதோ டிரைவர் கொஞ்சம் உஷாராயி ஒரு ஓரமா திருப்பினதுனால அதோட போச்சுன்னு நினைச்சுக்கலாம். இங்க அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்த மின்கமும் கரெக்டா இவர் கார்ல ஏறுற நேரம் பார்த்து தொப்புனி கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலையா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு காருக்குள்ள போனதுனால வேற எதுவும் ஆகல. ஒரு செகண்ட் கொஞ்சம் வேகமா இருந்ததுனால சம்பவமே எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். இந்த வீடியோல வேகமா ஒரு ட்ரக் வரத பாக்குறோம். அந்த ட்ரக் வந்த வேகத்துல எல்லா வண்டியும் முந்தி முன்னாடி போச்சு. அதுல இருந்து ஒரு கண்டெய்னர் மட்டும் தனியா கலந்து போகுது. நல்ல வேலையா பின்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு. அது மேல விழாம ரோட்லயே விழுந்துடுச்சு. இந்த கண்டெய்னர் தனியா விழுந்தாலும் ட்ரக் என்னவோ வேகமா போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குற மதில் ரொம்ப உயரமா பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நல்ல மழை பெஞ்சதுனால அந்த மதில் விழுறதுக்கு தயாராயிடுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுல பெரிய அளவுல எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல வேளையா ரோட்ல ஆட்கள் யாரும் நடக்காததுனால இதோட முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோட்ல ஒரு கார் போகுது. இங்க இருக்கிற உயரமான மதிலுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கார் போன அடுத்த செகண்டே மொத்த மதிலும் தொப்புனு கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளை ஒரு நிமிஷத்துல அந்த கார் அந்த இடத்தை விட்டு கடந்து போனதுனால எவ்வளவு நல்லதா இருந்தது பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஹோட்டல் மாதிரி தான். இதுல 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்த காரு எங்க போறதுன்னு தெரியாம இந்த பக்கமா வந்திருக்கு. நல்ல வேளையா அங்க நின்றுட்டு இருந்த 2 பேரும் உடனே உஷாராயி இடத்த காலி பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய ரோடு இருக்கும்போது கார் வர இடத்த பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வண்டி பின்னாடி இந்த கம்பிகளை ஏத்தி கொண்டு போறாங்க. இது ரொம்ப நீளமான கம்பி, நல்ல ஸ்ட்ராங்கானது கூட.
சரியாக கட்டாததுனால அதுக்கு சரியான இடமும் போதாதனால கம்பியெல்லாம் கடைசியில் ரோட்டில் உருண்டு விழுந்துடுச்சு. விஷயம் தெரிஞ்சதுனால உடனே வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த ட்ரக்கில் பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ரோட்டில் வேகமாக பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ட்ரக்குள்ளே புகுந்துட்டாரு. பைக்கு ட்ரக்குக்கு வெளியே நிற்க ஆள் மட்டும் உள்ளே போய் விழுந்திருக்கிறாரு பாருங்களேன். ஒரு விதத்தில் இது நல்லது தான், ரோட்டில் விழாமல் ட்ரக்கில் விழுந்ததுனால தப்பிச்சாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஜேசிபி முன்னாடி ஒரு பார்சல் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த டாக் வேகமாக வந்து அதை எடுத்தது. பார்சல் எடுத்த அடுத்த செகண்டே இந்த ஜேசிபி இப்படி மெதுவாக நகரும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு தெரியாம போச்சு. பார்சல் எடுத்ததுக்கும் வண்டி நகர்றதுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இந்த டாக் குழப்பமாயி நின்று பார்த்துட்டு இருக்கு. இங்க வீட்டுல இருக்கிற பூனையோட சேட்டிக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. ஒரு செல்ஃபை வீட்டுல அங்கேயும் இங்கேயுமா ஒவ்வொரு இடமா உருட்டிட்டே இருக்குது. அதுல இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி விடுற வரைக்கும் பூனை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது போட்டை ஃபாலோ பண்ணி பின்னாடியே பறந்து போயிட்டு இருக்கிற பறவைகளை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி தான். இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியாத சம்பவம் தான். எங்க இந்த வீடியோல 2 கம்பத்துல ரொம்ப வித்தியாசமா கூடு கட்டி இருக்கிற பறவைகளை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே இந்த கூடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இது நம்ப முடியாத காட்சி தான். கண்ணால பார்த்தா கூட நம்ப முடியாது. எங்க இந்த வீடியோல ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு கிளியை தான் பாக்குறோம். இந்த மரத்துல ஏறி இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு கீழே போட்டுட்டே இருக்கு பாருங்க. பொழுது போக்குறதுக்கு எப்படி ஒரு வேலையை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்களேன். இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் கீழே பறிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் ஆளு ஃப்ரீயாவும் போல. அது வரைக்கும் இதே வேலை தான். எங்க இந்த வீடியோல கிங்ஃபிஷர் பறவைக்கு பக்கத்துல வந்து இந்த புழு மெதுவா அதை தொந்தரவே பண்ணாம அப்படியே பின்னாடி திரும்பி இந்த பக்கம் வந்து சேர்றதை தான் பாக்குறோம். பக்கத்துல ஒரு இரை வந்ததுக்கு அப்புறம் கூட கவனிக்காம விட்டதுனால கை நழுவி போச்சு. எங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ற ஒரு பாம்பை தான் பாக்குறோம். அதை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க, ஆனா முடியவே இல்லை. அது ஏதோ ஆள் உள்ள நுழையிற மாதிரி எந்த அளவுக்கு வேகமா உள்ள நுழையுது பாருங்களேன். ஓடி வர பாம்பை விட நம்ம வேகமா ஓடிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நடக்காத கதை. எந்த அளவுக்கு வேகமா ஓடி வருது அப்படின்னு இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சீறி வர பாம்புன்னு சொல்லுவாங்க, அது உண்மையாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, செவர்ல ஒரு பெரிய பல்லி இருக்குது. இந்த பல்லி அப்படியே தாவி கூட்டத்துக்குள்ள நுழையுது. இது இந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்தது. நம்மளா இருந்தா இப்போ அந்த இடத்த விட்டு ஓட்டமா ஓடி இருப்போம். அங்க இருக்கிற சேர் எல்லாம் தள்ளி விட்டுருப்போம். ஆனா எவ்வளவு சாதாரணமா இப்படி ஒரு வேலையை முடிச்சுட்டாங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி லேஸ்ல அதை தட்டி விட்டுட்டாங்க. அதுவும் மெதுவா கீழே போயிடுச்சு. நம்மளா இருந்தா நம்ம ஓடுறது மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஆட்களையும் ஒரு வழி பண்ணிருப்போம். எங்க இந்த வீடியோல பிரம்மாண்டமா முளைச்சிருக்கிற ஒரு பெரிய மக்காச்சோளத்தை தான் பாக்குறோம். கையளவு மக்காச்சோளத்தை தான் பார்த்திருப்போம். இது என்ன காலளவு இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். பையில போடுறதா, பக்கெட்ல போடுறதா, வாளியில போடுறதா அப்படின்னு கடைசியில அந்த பாக்ஸ்ல போட்டதுக்கு அப்புறமும் மக்காச்சோளம் இன்னும் பெருசா தான் இருக்கு. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்து மெதுவா அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற காரை அசைச்சிட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். யானை காரை அசைச்ச வேகத்துல பக்கத்துல இருக்கிற பைக்கே கீழே விழுந்துருச்சு பாருங்க. நல்ல வேளை காரை புரட்டி போடாம அதோடு விட்டுட்டு போச்சு. ஆக மொத்தத்துல ராத்திரி நேரத்துல நம்ம வீட்டு முன்னாடி யானையெல்லாம் நடமாடுதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு என்ன நினைச்சதோ அப்படியே திரும்பி நின்று நேரம் அந்த காடிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. கதவு பூட்டி இருக்கு. அந்த கதவையும் திறந்துட்டு உள்ள போகுது பாருங்களேன். கடிக்குள்ள எல்லாம் கலர் கலரா இருந்ததும் ஆர்வத்துல உள்ள போயிடுச்சு போல. போன வேகத்துல நல்ல வேலையை எந்த பொருளையும் தட்டி விடல. உள்ளே இருந்தவரும் கொஞ்சம் கூட பதட்டப்படாம மெதுவா அந்த மாடை அப்படியே ரோட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கிறாரு. நம்ம ஒரு பக்கம் ஓடுனா மாடு ஒரு பக்கம் ஓடும். நம்ம மெதுவா இருந்தோம் அப்படின்னா மாடு மெதுவா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பெரிய கொம்பு வச்சிருக்கிற இந்த மான் தலையை சொரியறதுக்கு படுற கஷ்டத்தை தான் பாக்குறோம். என்னதான் இவ்வளவு பெரிய கொம்பு இருந்தாலும் இந்த தலையை கொஞ்சம் சொரியணும் அப்படின்னா எவ்வளவு சிரமமா இருக்கு. மனுஷங்களுக்கு கை இருக்கிறதுனால பரவாயில்ல, இங்க இருக்கிற மரத்துல வந்து எப்படியாவது சொரிஞ்சு தீத்துடலாமான்னு பாக்குது.